ஹே கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க தாய் ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றது தான் இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் வந்து அவளோட லாயரை பார்க்கறதுக்கு வரா. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, நீங்க வந்துட்டு இப்போ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தையோட கஸ்டடி கிடைக்குமா அப்படின்னு தெரியாது. ஏன்னா 2 குழந்தைங்களும் வந்து அவங்க முடிவெடுக்கிற வயசுக்கு வந்துட்டாங்க. அதனால அவங்க அப்பா கூட போறேன்னு சொன்னா கோர்ட்டுமே அப்பா கூட போகிறதுக்கு அனுமதிச்சிரும். அது மட்டும் இல்லாம அவருக்கு வந்துட்டு அந்த குழந்தைங்களை வளர்க்கக்கூடியதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்துட்டு அதுக்கு ஒத்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட சொத்து எல்லாமே வந்து கணக்கெடுப்பாங்க. கணக்கெடுக்கிறதுல நீங்களே சம்பாரிச்சிருந்தாலும் சரி, அது வந்துட்டு உங்க 2 பேர் பேர்லயும் இருந்ததுன்னா கண்டிப்பா அவருக்கு போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு அப்படின்னும் போது ஹீரோயின் என்ன சொல்றானா, அந்த வீடு பில்டிங் கட்டுறதுக்கு நான் தான் பணம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றா. ஆனா லேண்ட் வந்து உங்க ஹஸ்பண்ட் பேர்ல தான் இருக்கு. ஸோ கண்டிப்பாக லேண்ட் யார் பேரில் இருக்கோ அவங்களுக்கு தான் வீடு சொந்தம்னு தான் கோர்ட்டில் தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அப்போனா நான் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியே இல்லையா அப்படின்னு கேட்குறா. அப்போனா அவர் தப்பு பண்ணாரு அப்படின்றதுக்கான ப்ரூஃப் எவிடன்ஸ் எல்லாமே தேவை. அதிகப்படியான எவிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இதில் நீங்கள் வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ ஆக்சுவலாக என்னன்னு பார்த்தா, இப்போ புருஷங்காரனே வந்து எனக்கு இவ வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் பண்ணணும். அப்படி பண்ண நம்ம ஹீரோயினுக்கு சாதகமாக இருக்குமே தவிர, இவளா போய் புருஷங்காரன் வேண்டாம் அப்படின்னு சொன்னா அவனுக்கு சாதகமாக தான் வந்து தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஹீரோயின் வந்து ஒரு புக் ஸ்டாலுக்கு போயிருக்கா. அங்கே வந்துட்டு ஏதோ ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கா. அங்கே ஒரு புக்கை பார்க்குறா. அதில் வந்துட்டு பிரச்சனை இல்லாமல் டிவோர்ஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு ஒரு புக் இருக்கு. பட் அதை வாங்காமல் அங்கேருந்து போயிடுறா. ஆனால் அங்கே யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா கேட் வந்து நின்றுட்டு இருக்கா. அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, குழந்தை வளர்ப்பது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. நான் வேணா உனக்கு எந்த புக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுவா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஒரு கல்யாணம் ஆன ஆம்பளை அவன் வந்துட்டு அவன் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் வந்துட்டு போய் சொல்லிட்டு உன்கிட்ட வரேன் அப்படின்னு சொல்றான்னா அதை எப்படி நீ நம்புற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது, ஏன்னா அவன் வந்து என்னை லவ் பண்றான், எனக்கு நல்லாவே தெரியும். அவன் பொண்டாட்டி வந்துட்டு மோசமானவ, அவனை வந்து ஒரு இதுக்கும் மதிக்க மாட்றா, அவனை கேவலமா நடத்துறா, அதனால என்ன அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு இவ கேட் சொல்றா. ஸோ ஹீரோயினுக்கு கடுப்பாவது, புருஷக்காரன் இவளை பத்தி இதெல்லாம் தான் சொல்லி வச்சிருக்கான் போல. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தனியா வந்து ஒரு பப்புக்கு போறா. அவளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து குழந்தை பிறந்தப்ப அவளும் அவங்க புருஷனும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் நினைச்சு தனியா உட்காந்து குடிச்சு அழுதுகிட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஆக்டர் இருக்கான் இல்லையா, அவனுமே தனியா உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கான். இவளை பார்த்த உடனே இவனை என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா பக்கத்துல போய் உட்காந்து டிஷ்யூ ஒன்னத்தை கொடுக்குறான். அப்புறம் தான் ஹீரோயின் இவன்றதையே அவ பாக்குறா. உங்களுக்கு வேணும்னா வந்துட்டு நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் உங்களோட கஷ்டத்தை அப்படின்னு சொல்லும் போது கூட ஹீரோயின் வந்து இவன் கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டா. இருந்தாலும் ஹீரோயின் வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான்றது மட்டும் இவன் பார்த்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அதே நேரத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அங்க இருக்க யாரோ ஒருத்தவங்க வந்து இவங்க 2 பேரும் க்ளோஸா உட்காந்துக்கிட்டு இருக்கதை வீடியோ எடுக்கிறாங்க. இந்த வீடியோ வந்து மறுநாள் ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிடுது. ஏன்னா அவன் வந்து ஒரு ஃபேமஸான செலிபிரிட்டி இல்லையா. இங்க ஸ்கூல்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட பொண்ணு கிட்ட இந்த ஆக்டர் வந்து உங்க அம்மாவோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி எல்லா பசங்களும் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த குழந்தை ரொம்ப ஃபீல் பண்றா. அதே நேரத்துக்கு ஹீரோயினுக்குமே வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையா ஆயிடுது. சேர்மன் கூப்பிட்டு வார்ன் பண்றாரு, எப்படி நீங்க வந்து பேஷண்ட் கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஐயோ எனக்கு அவர் அங்க இருக்காருன்றதே தெரியாது, நான் தற்செயலா போனேன், தற்செயலா நாங்க மீட் பண்ணோம், மற்றபடி வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றா. இந்த போஸை நீங்க பார்க்கும் போது தற்செயலா பார்த்த மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே கேட்கிறாரு. இப்பதான் ஹீரோயின் பிங்கி கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, அந்த ஆக்டர் என்ன சொல்லியிருக்கான்னா, எப்படியாவது வந்துட்டு நான் அந்த வீடியோவை டெலீட் பண்றதுக்கு பாக்குறேன், அங்க இருந்த பார் டெண்டர் தான் எடுத்திருப்பான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னானோ. அது மட்டும் இல்லாம அவன் ரொம்ப சாரி கேட்டான் அப்படின்னு சொல்றா. ஸ்கூல்ல ஹீரோயினோட பையனுக்குமே பிரச்சனை. ஏதோ ஒரு பையன் கூட பயங்கரமா சண்டை போட்டிருக்கான் போல. எதுக்குடா இப்படி பண்ண அப்படின்னு டீச்சர் கூப்பிட்டு கேட்கும் போது அவர் எதிர்க்கையே வந்து அந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அவங்க அம்மாக்கு சின்ன பாய் ஃப்ரெண்டா இருக்கு, சின்ன வயசு பையனை தான் உங்க அம்மாக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு சொல்றானா. உடனே கோவம் வந்து ஹீரோயினோட பையன் அவனை அடிக்க ஆரம்பிச்சிடுறான். கரெக்டா அதே நேரம் ஹீரோயினுமே உள்ள நுழையிறா. டீச்சர் தான் ஃபோன் பண்ணி ஹீரோயினை வர சொல்லியிருக்காங்க. எதுக்காக நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்ன ரவுடித்தனம் பண்றியா அப்படின்னு சொல்லி அவனோட புள்ளையே திட்டிக்கிட்டு இருக்கா.
பசங்க 2 பேருமே வந்து இப்ப அம்மா மேல கோவமா இருக்காங்க இல்லையா, அதுக்கு ஹீரோயின் கூட்டிட்டு போயிட்டு அவங்க 2 பேர்கிட்டயும் பேசுறா. உண்மையை சொல்லணும்னா நானுமே வந்து என் மேல கோவமா தான் இருக்கேன். ஏன்னா நான் எதுக்காக அந்த தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியல. நான் வந்துட்டு எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு தனியா போய் சரக்கு அடிச்சேன். அதுதான் என்னோட ஒரே தப்பு. மத்தபடி அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அவர் ஒரு பேஷண்ட் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறா. பையனுக்கு கொஞ்சமா இந்த பிரச்சனை தெரியும்ன்றதுனால அந்த பையனுமே கடைசியில அதை புரிஞ்சுக்கிறான். நைட்டு ரொம்ப லேட்டா தான் புருஷன்காரன் வீட்டுக்கு வரான். வந்த உடனே உன்னால நான் இன்னைக்கு என்னென்ன அளவுக்கு பிரச்சனை ஃபேஸ் பண்ணேன்னு தெரியுமா? நீ எதுக்காக இவ்வளோ கேவலமா நடந்துக்கிற? அவ்வளோ ஒரு சின்ன வயசு பையன் கூட உனக்கு என்ன பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவளை புரிஞ்சுக்காம இவனுமே கேவலமா பேசிக்கிட்டு இருக்கான். அவ சொல்ல வர்றதை அவன் கொஞ்சமும் புரிஞ்சுக்கல. நீ வந்து நான் வந்து உன்னை வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி டவுட் பாட்டுக்கிட்டு இருந்த, அதுக்கு பழி வாங்கணும்னு தானே இப்படி எல்லாம் பண்ற? நான் உண்மையாவே எதுவும் பண்ணலைன்னு சொல்லியும் நீ இந்த மாதிரி பண்ணிட்டல அப்படின்னு சொல்லி கேட்கறான். 15 வருஷமா என் கூட வாழ்ந்துகிட்டு இருக்க, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி இவ கேக்குறா. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, உனக்கு வந்து இப்போதைக்கு நான் சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு தோணுதோ என்னவோ, அதனால சின்ன பையனா புடிச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்றா. பலார்னு உனக்கு அன்னத்திலேயோ விட்டுட்டு அவ அங்க இருந்து போயிடுறா. ஆனா ஆல்ரெடி நம்ம ஹீரோயினோட பிளான் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாய் இருக்கா இல்லையா, அவளை வந்துட்டு இவ ரெடி பண்றா. என்ன சொல்றா அப்படின்னா, நம்ம இப்போதைக்கு எவிடன்ஸ் ரெடி பண்ணணும். அந்த எவிடன்ஸ் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா, அவங்க 2 பேரும் க்ளோஸா இருக்கிறது, அவங்க 2 பேரும் ஒன்னா வாழறாங்க அப்படின்றது நமக்கு எவிடன்ஸ் தெரியணும். அப்படின்னும் போது அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறா. உனக்கு லக்ஸரியான ஒரு அபார்ட்மெண்ட் நான் வாங்கி கொடுத்தா நீ தங்கறதுக்கு ரெடியா இருக்கியா அப்படின்னு கேக்குறா. அப்பவே அவ டாய்க்கு புரிஞ்சிடுது. அதாவது அவங்க அபார்ட்மெண்ட் பக்கத்துல இவளுக்கு அபார்ட்மெண்ட் வாங்க போறா இல்லைங்க, ஆல்ரெடி வாங்கிட்டா. நம்ம புருஷங்காரன் போயிட்டு வேகமா லிப்ட்ல ஏறுறான். உள்ள போய் லிப்ட்ல ஏறுறது டாய் தான். எந்த ஃப்ளோர் போகணும் நீங்க அப்படின்னு கேட்கும் போது, நீங்க இருக்க அதே ஃப்ளோர்ல தான் நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்றா. டாயுமே அவளோட வேலையை ஆரம்பிச்சுட்டா. வந்த உடனேயே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டா. வீடியோ எடுத்து அதை ஹீரோயினுக்கும் சென்ட் பண்றா. மறுநாள் நேரா பேங்க்குக்கு போறா. பேங்க்குக்கு போய் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இவங்க 2 பேரோட ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதனை பத்தின டீடைல்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும் போது, இல்ல மேடம் அது என்னால தர முடியாது, அவரோட அனுமதியே இருந்தா மட்டும்தான் தர முடியும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. இவளுக்கு செம கடுப்பாகுது. நம்ம பிங்கி இருக்கா இல்லையா, அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, புருஷன்காரனை பார்க்கறதுக்காக வரா. திடீர்னு என்ன நீ இங்க வந்திருக்க சடனா அப்படின்னு சொல்லும் போது, ஜஸ்ட் ரொம்ப நாளாச்சு உன்கிட்ட பேசி, உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமேன்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்றா. இதுவுமே வந்து நம்ம ஹீரோயினோட வேலை தான். இப்போ இவன் என்ன மைண்ட் செட்ல இருக்கான், அவன் டிவோர்ஸ் பண்ற மைண்ட் செட்ல இருக்கானா, என்ன பண்ண போறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவளை அனுப்பியிருக்கா. இவ வந்து என்ன கேட்குறானா, அவ பிரெக்னெண்டா இருக்கா, இப்போ நீ என்னதான் பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, எனக்கே என்ன பண்றதுன்னு நானே டிசைட் பண்ணல, நானே குழப்பமான மனநிலைமையில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். எங்க டாயை காட்டுறாங்க. அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, நாங்க புதுசா இப்பதான் பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டு கிட்ட போய் இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறா. அது மட்டும் இல்லாம இவ என்ன கதை சொல்றா அப்படின்னு பார்த்தா, நான் வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்கேன், என்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டான், நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே விட்டுட்டு போயிட்டான், நான் தனியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் கேட்கும் போது நம்ம கேட்டுக்கு கொஞ்சம் வந்து பீதி தான் ஆகுது. ஒரு வழியா கேட்டோட வீட்டுக்குள்ளேயே போயிடுறா. இவங்க 2 பேரும் வந்துட்டு கொஞ்சம் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. நானும் பிரெக்னெண்டா இருக்கேன், என்னோட பாய் ஃப்ரெண்டும் வந்துட்டு தனியா தான் இருக்காரு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து இவளுமே கேட்டுமே அவ கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப இவங்க 2 பேரும் என்ன பிளான் பண்றாங்கன்னா, நம்ம யோகா கிளாஸ் எல்லாம் சேர்ந்து போலாம் அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமா பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் அப்புறம் தான் வந்து டாம நம்ம ஹீரோயின் மீட் பண்றா. அந்த லாஸ்ட் எபிசோட்ல காமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த சீன் தான். இப்ப இவ எதுக்காக இவனை பாக்குறதுக்கு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா, எனக்கு வந்து நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேக்குறா. உனக்கு பண்ணாத ஹெல்ப்பா, என்னமா நீ இப்படி கேட்டுட்ட, நானும் வந்து இந்த மாதிரி நீ ஹெல்ப் கேட்டு என்கிட்ட வரமாட்டியான்னு சொல்லிட்டு அவளா ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்றான். உடனே இவ என்ன சொல்றானா, எனக்கு வந்துட்டு அவனோட பிசினஸ் டீட்டெயில எல்லாமே வேணும், அவனோட அக்கௌண்ட் பேலன்ஸ்ல இருந்து அவன் என்ன ட்ரேட் பண்றான், என்ன மாதிரி சம்பாதிக்கிறான் அப்படின்ற எல்லா விஷயமும் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்பனா நீ கண்டுபிடிச்சிட்டியோ அப்படின்னு கேட்கும் போது, என்ன பண்றது, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, கடைசியில தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்றா. நீ கேக்குறது சின்ன விஷயம் இல்ல, ஆனா தாராளமா நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், ஆனா நீ என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னும் போது, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல அப்படின்னு கேக்குறா. இவ்வளோ வருஷமும் நான் வந்துட்டு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு உனக்கு நல்லா தெரியும்ல, எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இதே ஹோட்டலில் 403ல் 9 மணி வரைக்கும் உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன், நீ வந்த அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்துட்டு நீ கேட்ட எல்லாத்தையும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போயிடுறான். இப்போதான் அதே நேரத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் வந்து அவன் மொபைலில் எடுக்கிறா. பிங்கி வந்து
என் புருஷங்காரங்கிட்ட பேசின எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருக்கா. அப்போ அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, எனக்கு வந்துட்டு கேட்ட விடவே முடியாது, நான் அவளை பிரேக்கப் பண்ணவே மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தா, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவளை லவ் பண்றேன். ஏண்டா அப்போ உன் பொண்டாட்டியை நீ லவ் பண்ணலையாடா அப்படின்னு சொல்லி பிங்கி கேட்குறா. நான் அவளை லவ் பண்றேன் அப்படின்லாம் எதுவும் பதில் எனக்கு சொல்றதுக்கு தெரியல. பட் ஆனா வந்து என்னால அவ கூட கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு அவ இருக்கா. இப்போ கூட பார்த்தல, அவ அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆயிட்டா. அவ வந்து என்னை விடவும் அதிகமாகி போயிட்டே இருக்கா, முன்னேறிக்கிட்டே இருக்கா. அது எனக்கு வந்துட்டு ஓரளவு அந்த அளவு சாட்டிஸ்ஃபை ஆக முடியல. எனக்கு நானே வந்து ரொம்ப லோ லெவல்ல இருக்கணும் அப்படின்னு ஃபீல் ஆகுது. அதனால எனக்கு செட் ஆகல. எனக்கு ஏத்தா மாதிரி ஒரு பொண்ணுனா அது கேட் தான். ஆனா எனக்கு குழந்தைங்களை வந்து விட்டு கொடுக்கவும் முடியல. ஸோ இப்போதைக்கு நான் எந்த முடிவும் எடுக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றானா. இதை எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப எவ்வளவு கடுப்பாகும் அவளுக்கு. இதெல்லாம் கேட்டு முடிச்ச உடனே பயங்கரமா அழறா, பயங்கரமா குடிக்கிறா. அவளுக்கே அவ என்ன பண்ண போறா அப்படின்றது புரியல. டாம் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான்ல, நேரா அந்த ரூம்க்கு போயிடுறா. அடடா என்னடா ஹீரோயின் வரமாட்டான்னு நினைச்சோம், வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிதான் நமக்கே தோணுது. அதே மாதிரி ஷாக்ல தான் அவனும் இருக்கான். இல்லங்க, நீங்க நினைக்கிற மாதிரி வந்து ஹீரோயின் நோலாம் சொல்லல. அவங்க 2 பேருக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடுது. அதே நேரத்துக்கு கேக்க காட்டுறாங்க. கேக் வந்து புருஷன்காரனுக்கு சமைச்சு வச்சுட்டு விடாம கால் பண்ணிக்கிட்டே இருக்கா, போன் அட்டென்ட் பண்ணல. அந்த டைமுக்கு இவங்க எல்லாம் முடிச்சிட்டு ஹீரோயின் கிளம்புறா. எதுக்காக கிளம்புற, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போயேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றானா, நீ வந்துட்டு இதை கேக் கிட்ட சொல்ல போறியா, நான் வந்து சொல்ல போறேன், அதுக்குதான் கிளம்புறேன் அப்படின்னு உடனே இவன் மூஞ்சில ஆடல. அவ்வளவுதான், செம டென்ஷன் ஆயிடுறான். என்ன சொல்ற நீ அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமா என்னோட ஃபேமிலி இந்த அளவுக்கு கெடுக்கணும்னு நீ நினைச்ச, உன் ஃபேமிலி மட்டும் சந்தோஷமா இருக்கணுமா அப்படின்னு கேட்கும் போது, அப்ப நீ என்ன மிரட்டுறியா அப்படின்னு கேட்கறான். ஆமா உண்மையா நான் மிரட்டுறேன். இப்ப நீ வந்துட்டு கண்டிப்பா எனக்கு நான் கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா நான் கேக் கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்றா. உன்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு கேட்கறான். டக்குன்னு வந்து கட்டில உட்காந்து அவன் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது சேத்தாப்புல போட்டோ எடுத்துடுறா. எடுத்த உடனே வந்துட்டு இப்ப என்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லும் போது மரியாதையை டெலீட் பண்ண அப்படின்னு கத்துறான். அப்பனா நாளைக்கே நான் கேட்ட எல்லாமே எனக்கு வந்தாகணும், இல்லைன்னா கண்டிப்பா நான் டெலீட் பண்ண மாட்டேன், அவளுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கு வர. புருஷங்காரன் வந்து தூங்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்பெல்லாம் வந்துட்டு நீ ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கு வரியோ, உனக்கு குழந்தைங்களை பாத்துக்கிறது பிடிக்காம போயிடுச்சா அப்படின்னு கேட்கும் போது, இல்லையே நான் அந்த மாதிரி சொல்லலையே, 2 நாள் தானே நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. எனக்கு ஒன்னும் போர் அடிக்கல, எனக்கு சந்தோஷம் தான் பசங்களை பாத்துக்கிறது. ஆனா உனக்கு தான் வந்துட்டு பிடிக்காம போயிடுச்சோ, நீ வேற ரொம்ப வந்துட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்யற, ப்ரொமோஷன் மேல ப்ரொமோஷன் உனக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கு, நீ ரொம்ப கஷ்டப்படுறியோன்னு எனக்கு ஃபீலா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் குத்தி காட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப என்ன பண்றான்னா இவளை கிஸ் பண்றான். அப்ப இவனுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்மெல் இவன் மேல இருந்து வர மாதிரி இருக்கு. ஹீரோயினுக்கு இவன் கூட இருக்க சுத்தமா பிடிக்கல. அதனால இவ நான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. இவனுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிடுச்சு. அங்க குளிக்க போனவ விட்டா சதையெல்லாம் பிச்சு எடுத்துருவா போல, அந்த தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருக்கா. கேட்டோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா கேட்டை வந்து சாப்பிட்றதுக்கு வெளியில கூட்டிட்டு வந்திருக்கான். அப்ப அவன் மறுபடியும் அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு நம்பிக்கையே இல்லை, உனக்கு எப்படிதான் இந்த நம்பிக்கை அவன் மேல இருக்குன்னே எனக்கு புரியல. அவன் வந்து அவனுக்கு பொண்டாட்டிக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுத்த ப்ராமிஸையே காப்பாத்தாதவன் உனக்கு பண்ண ப்ராமிஸ் எப்படி காப்பாத்துவான் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவன் வந்து ரொம்ப அவனை நம்புற மாதிரி பேசுறா. அவனுக்கு அவளை பிடிக்கல, இதுல என்ன பிரச்சனை இருக்கு, அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறான், அவன் 2 மாசம் எனக்கு டைம் கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்றா. புருஷங்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா டாம பாக்குறதுக்கு போறான். டாம பார்த்துட்டு அவன் டைரக்டா என்ன கேட்கறான்னா, இன்னைக்கு என் பொண்டாட்டி மேல ஏதோ சந்தேகமா இருக்கு, அவளுக்கு வந்துட்டு எதுனா வந்து அஃபேர் இருக்குமா, இல்லைன்னா வந்து அவளுக்கு என் விஷயம் தெரிஞ்சிடுச்சான்னு தெரியல, அவ வித்தியாசமா பிஹேவ் பண்றா அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு அவ நார்மலா இருக்கா மாதிரி தான் இருக்கா, எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு தெரியும்னு எனக்கு தோணல அப்படின்னு சொல்லி போய் சொல்றான் டாம். டாயையும் கேட்டையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆயிட்டே போறாங்க. டாய் வந்துட்டு வேணும்னே இவளுக்கு அவன் மேல சந்தேகம் வரணும்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. கண்டிப்பா நீ அவனை நம்புறியா, என்ன கூட என் பாய் ஃப்ரெண்ட், அதுவும் அவன் கல்யாணமே ஆகாதவன், பிரெக்னெண்டா இருக்கேன்னு ஒன்னும் விட்டுட்டு போயிட்டான். ஆனா இவன் கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்கே, அவன் எப்படி அவங்க குழந்தைங்களை விட்டுட்டு வருவான்னு நீ நம்புற அப்படின்னும் போது அவனுக்கு அந்த லைஃபே பிடிக்கல, கண்டிப்பா என்கிட்ட தான் வருவான் அப்படின்னு இவ சந்தோஷமா இருக்கா. இங்க ஹீரோயின் கிட்ட டாம் வந்து எல்லா டீட்டெயிலையும் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டான். அதுல பார்த்தா பேங்க்ல ₹1 பணம் இல்லாத மாதிரி இருக்கு, அவனோட ஹோட்டலும் நஷ்டத்துல போற மாதிரி இருக்கா. ஹீரோயின் இதை பார்த்த உடனே உண்மையா இதெல்லாம் அப்படின்னு கேக்குறா. எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே உண்மைதான், அவனோட ஹோட்டல் விட்டா இப்ப கூட ஜப்தி பண்ணிடுவாங்க, அந்த அளவு கடன்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு இவ டெபாசிட் பண்ணி வச்சிருந்த காசெல்லாமும் எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்கான் இவளுக்கே தெரியாம. அப்ப அவன் என்னோட கையெழுத்து ஃபோர்ஜரி பண்ணியிருக்கானா அப்படின்னு கேட்கும் போது இருக்கலாம் ஒரு வேலை அப்படின்னு சொல்றான் இவன்.
நேரா வீட்டுக்கு போற ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவனோட ஆபீஸ் ரூமுக்கு போயிட்டு அவன் இல்லாத நேரத்துல பேங்கோட பாஸ்புக் எல்லாத்தையும் எடுத்து பாக்குறா. அவன் போட்ட காசு இல்ல, இவ போட்ட காசு எல்லாம் கூட எதுவுமே வைக்காம எல்லாத்தையும் வழிச்சு எடுத்துட்டு இருக்கான். அவன் வந்துட்டு உண்மையாவே நஷ்டத்துல இருக்கானா இல்ல எல்லாத்தையும் எடுத்து தனியா சேஃப்டி பண்ணிக்கிட்டானா அப்படின்றது இவளுக்கு இப்ப வரையில புரியல. சோ இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். Bye bye.